ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த விழாக் இதை பற்றினா என்னோடய ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டு அண்ட் சென்னையில் ரூம்மேட்டு சிவாவோட மேரேஜுக்கு போகிறத பற்றினது தான். ஆக்சுவலாக நாளே நான் கிளம்பிட்டேன். சாரி அவர் இப்போ சிங்கப்பூர் சிவா, நான் சென்னை சிவா இல்லை. ஸோ நாளே கிளம்பிட்டேன். என் ஊர்லேருந்து அவன் ஊருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சில அதர் ஒர்க்ஸ்னால ஒரு 4:30 ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கு. சன்செட் டைமில் நம்ம வில்லேஜ் ரோடு, ஹைவே ரோடுலாம் செமையாக இருந்தது. இந்த கேமராமேன் யாரும் இல்லை, வீடியோ எடுத்து நானே அங்கே நிறுத்தி வீடியோ எடுத்தேன். அண்ட் என்னென்னா அப்பப்போ நிறுத்துறது எங்கன்னா நம்ம மேப் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஊருக்கு. ஸோ மேப் போடுறதுக்காக அங்கங்கே செக் பண்ணேன். ஊர் ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கூகுள் மேப் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. அது என்ன ஆச்சுன்னா, போகிற வழியில் என்னோடய ஃபேவரட்டான சன்கிளாஸ் கீழே விழுந்துருச்சுங்க. அதே நான் ரொம்ப தூரம் போயிட்டு தாங்க அதை பார்த்தேன். ஃபோனு மிஸ் ஆகிருக்கும், நல்ல வேலை. அப்புறம் தான் பார்த்தா பைக்கில் உள்ள கவர் கிழிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இப்போ பார்க்குற சன்செட் வியூலாம் கேமராவில் கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருந்தது. பட் நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. ஒரு நாள் மேபி அது மாதிரி ஒரு கேமரா வாங்கிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். பட் ஒரு வழியாக 8:30 போல் அங்கே ரீச் ஆகிட்டாங்க. இவர் தான் மாப்பிள்ளை, சின்னவன். இல்லை சிங்கப்பூர் சிவா, இவருக்கு தான் மேரேஜு. ஸோ நான் நார்மல் காஸ்டியூமில் இருந்ததுனால ஃபங்க்ஷன் அட்டையில் இல்லாதனால அப்படியே லாஸ்ட்டில் உட்காந்துட்டு அந்த ஈவினிங் நடந்த அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு, ரூம் இருந்தது பக்கத்துலேயே துறையூரில் இருந்தது, அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா மார்னிங் சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இவர் தான் நம்ம இன்னொரு ரூம்மேட்டு பிரசாந்த். நான் ஒரு 8:30 போல் மேரேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பையனை பார்க்கலான்னு கிளம்பிட்டாங்க இருந்து. ஆக்சுவலாக முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 6:30. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்கலாம். ஸோ 6:30 மண்டபத்துக்கு போயிட்டாங்க. பட் நானும் பிரசாந்தம் டிலே ஆகிடுச்சு. ரூம்லேருந்து 8:30 தான் கிளம்புனோம். ஸோ போகிற வழியே நண்பர் வேறு சீப்பு இல்லைட்டு கடையில் சீப்பு வாங்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு நாங்கள் இருந்த ரூம்லேருந்து மண்டபம். ஸோ மண்டபம் அதாவது கோவிலில் தான் மேரேஜ் நடந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். இல்லை ஹாய் சொல்லுங்கள். என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன அப்படியே ஸ்டைலாக உடனே மாஸ் காமிக்கிறீங்க. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, சிவகுமார், தர்மராசு, சுஷ்மா, சிவகுமார். நம்ம சின்னவர் ஃபைனலி காட் மேரிட். ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் கேங் அண்ட் ரூம் கேங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்போம். இவருக்கு தான் லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணார். ஸோ தெர் இஸ் நோ மோர் பேச்சுலர் இன் அவர் கேங். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் சிவா அண்ட் சுஷ்மா. அவங்க 2 பேரையும் அப்படியே விஷ் பண்ணிவிட்டு அஸ் அ சீனியர்ஸாக ஸோ சம் டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணுன்ட்டு. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் என்ன, சாப்பிட போகிறது, அதுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஒருத்தர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தம்பி, ரிவ்யூ கொடுங்க. எப்படி இருக்கு? ஸோ சாப்பிட்டுட்டு பொண்ணு பிள்ளைக்கு போய் சொல்லிவிட்டு அங்கே இருந்துச்சு பிரசாந்த கொண்டு துறையூரில் ரூமில் விட்டேன். ஸோ அவர் டைரெக்டாக சென்னை கிளம்பிட்டார். நான் அப்படியே அங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ திரும்ப ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ வர வழியில் நல்லா இருந்தது. பட் சிங்கிளாக போனதுனால அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போக வேண்டியது இருந்தது, ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.